ஒரே கொள்கை ஒரே மாதிரி பயணிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளவு கடுமையா விமர்சனங்கள் பண்றது அப்படின்றது அது தவறான விஷயம் இல்லை, அது சரிதான். அதாவது உண்மையை சொல்கிறது, ஒரு உண்மைன்னு ஒன்று இருக்குது. உண்மையை சொல்லும்போது அது அவங்களுக்கு கசகத்தான் செய்யும். அப்படி சில விஷயங்களை சொல்லும்போது அவங்களுக்கு அதை கோபம் வருது. அது அவங்களோட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பாருங்கள். அந்த நம்ம பொதுவாக நம்ம வேலை கிடையாது. இதா வேலை, இதுக்கா வந்த நீ அண்ணன் வேல்முருகனை திட்டுறக்கா கட்சி நடத்துகிற, விஜயை திட்டுறக்கா கட்சி நடத்துகிற, நீ யாரை திட்ட கட்சிக்கு வந்த? விஜய் என் தம்பி வரலன்னா பரவாயில்ல, நான் வரலன்னு உடனே கரூரில் போய் எவனு சொல்ல சொன்னானா? உன் நோக்கம் என்ன? நீ யார்? உன் ஊர் தான் நான். உன் நோக்கம் என்ன? வீறு கொண்டு வந்த கூட்டம் இல்லை நாம் தமிழர் கட்சி கூட்டம். இன்னைக்கு அந்த கட்சி எதுக்கு தயாராக இருக்குது? வாக்களிச்சிட்டாங்கன்றாங்க. வாக்களிக்கிற மக்களுக்கு நீ சரியா இருக்கணும். இல்லை, இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த காங்கிரஸ் தலைவர்கள் இறப்புக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை விமர்சனம் பண்ணுறீங்க. அவங்களும் வந்து உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, திமுக கூட கூட்டணியில் சேர்ந்து ஒரு சீட்டுக்காக தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இங்கே அதான் சொல்கிறேன், அதாவது உப்பு சப்பு இல்லாத காரணம் இருக்குல்ல, ரொம்ப அற்பத்தனமாக நேர்மை இல்லாத அயோக்கிய பயல்களை வளர்த்து விட்ட தவிர சீமான் எதுவுமே செய்யலை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.